வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். இன்றைக்கி டே 2, நம்ம 90 நாள் சேலஞ்சில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுத்தோம் நேற்று. 333 ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு சொல்லிட்டு 333 ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். ரெண்டாவது விஷயம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு கோலுன்றது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமாக படுது. அதற்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோ அல்லது ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு டிசைனோ தேவைப்படுது. அதுதான் டே 1ல நான் பார்த்தோம். இன்னைக்கு டே 2ல என்ன பார்க்க போறோம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். முதல்ல 4 விஷயங்களை கோலை கொண்டு போகிறோம். இலக்குகளை 4 விஷயங்கள் மூலம் கொண்டு போகிறோம். முதல்ல நம்ம ஒரு கோலை செட் பண்ணுறோம். டாஸ்க் நம்பர் 1. முதல் விஷயம், செட் யுவர் கோல்ஸ். முதல்ல நம்ம கோலை செட் பண்ணிட்டோம். ரெண்டாவது, இந்த கோல்ஸ் நமக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பண்ணுன்ற ஒரு வெறியை தூண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரியில் நோட்டில் எழுதி அதை மூடி வச்சிடறோம். ரெண்டாவது, ஒரு பேப்பரில் எழுதி ஒரு டேபிள் ட்ராயரில் போட்டு மூடி வச்சிடறோம். அப்போ மூணு புக்கும் 3 ட்ராயரும் நமக்கு என்ன வெறிய கலப்போம்? அந்த இடத்துல நான் 2 விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று, உங்களுடைய கோல்ஸ் எப்பயுமே நீங்கள் விஷுவலைஸ் ஆகிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதற்காக தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்கள் ரூமில் எங்கெங்கெல்லாம் ஒட்ட முடியுமோ, ஹால்லையோ, பெட்ரூம்லையோ, கிச்சன்லையோ, யாராவது சொந்தக்காரன் வருவான், ஃப்ரெண்டு வருவான், பார்ப்பான், சிரிப்பான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரியா? அதெல்லாம் தேவையே கிடையாது. தூக்கி எறிங்க. நீ உங்கள் இலக்கு, நீங்கள், உங்கள் குடும்பம், அவ்வளோதான். எவனை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உங்களோட கோல்ஸ் விசிபிளாக இருக்கணும். ஒரு விஷன் போர்டு மாதிரி எழுதி ஒட்டிருங்க. ரெண்டாவது விஷயம், மொபைலில் ஸ்க்ரீன் சேவரோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சிங்க. இதுதான் சொல்லியிருக்கேன். 1 லட்சமா 1 லட்சம் போடுங்க. நம்பர் 1 வரணுமா நம்பர் 1 போடுங்க. எந்த ஃபாரின் ட்ரிப் போகணுமோ அந்த சிங்கப்பூரோட ஃபோட்டோ வைங்க. இதை பார்க்க எந்த அளவுக்கு கோல்ஸை நீங்கள் விசிபிளாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கோலை செட் பண்ணுறோம். ரெண்டாவது, பார்த்துக்கிட்டே இருக்கோம். மூணாவது, ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுறோம். இதுதான் இன்றைக்கி நான் கற்றுத்தர போகிற மிக முக்கியமான விஷயம். இந்த 3வது ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு டோட்டல் கண்டென்ட்டே இருக்குது. சரியா? இதை 4R ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். சரியா? 4R ஃபார்முலா. RRR மாதிரி RRR எப்படி சக்ஸஸோ அதை விட மிகப்பெரிய சக்ஸஸ் 4R, ரைட்? முதல் R என்ன அப்படின்னா ரெவ்யூ. ரெண்டாவது R என்னன்னா ரெனியூ. மூணாவது R என்ன ரிவைஸ். நாலாவது R என்ன ரீசைக்கிள். ரெவ்யூ, ரெனியூ, ரிவைஸ், ரீசைக்கிள். இந்த 4R வச்சு எப்படி உங்களோட இலக்குகளை நடைமுறைப்படுத்த போகிறோம்? ஃபஸ்ட்டு இலக்குகளை எழுதிட்டோம் இல்லையா? அதை படிக்கணும். ஒவ்வொரு இலக்கையும் 3 முறை படிக்கணும். சரியா? இப்போ அந்த கோலை படிக்கிறோம். நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பேன், 1 லட்சம் சம்பாதிப்பேன், 1 லட்சம் சம்பாதிப்பேன். 3 முறை சொல்லும் போது கான்சியஸாக மைண்டுக்குள்ளே போகுது. இப்போ அந்த 1 லட்சம் சம்பாதிப்பதற்கான பிளானை எழுதணும். இது எப்படி 1 லட்சத்தை நான் அச்சீவ் பண்ணுவேன், என்னோட சக்ஸஸ் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்? அப்போ 1 2 3 4ன்னு ஒரு பிளானை எழுதணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி முன்னாடி நிற்கிது. என்ன தெரியுமா? நாம் சரியாக தான் போயிட்டு இருக்கோமா? இந்த கேள்வி அடிக்கடி கேட்கணும். எப்பயுமே நீங்கள் கேட்கணும். நீங்கள் சரியாக தான் போயிட்டு இருக்கீங்களா? ஒன்று உங்கள்கிட்ட கேட்கணும், உங்கள் மனசாட்சிகிட்ட கேட்கணும், இல்லை உங்களோட மென்டார்ட்ட கேட்கணும். ஆர் யூ ஆன் ட்ராக்? அவ்வளோதான். ட்ராக்ல இருக்கமா? ட்ராக் விட்டு விலகி போயிடுவோம், நமக்கே தெரியாது, ரைட்? அப்போ என்ன பண்ணோம்? நீங்கள் உங்களுடைய இலக்கை விட்டு நழுவி சென்றீர்கள். ஆனால் இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் சரியாக தான் போயிட்டு இருக்கேனா? ஆமான்னா ரெனியூ. சரியா? அந்த ஃபார்முலா என்ன? ரெனியூ. அப்படி இல்லை அப்படின்னா, நான் ட்ராக்ல இல்லை, சரியாக போகல, விலகி போகிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா 2 விஷயம். ஒன்று ரிவைஸ், இன்னொன்று ரீசைக்கிள். புரியுதா? ஃபஸ்ட்டு 4R ஃபார்முலா எடுத்திருக்கோம். முதல் ஃபார்முலா என்னன்னா ரெவ்யூ. சரியா? அந்த ரெவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கோல்ஸையும் பிளானையும் எழுதிட்டோம். ட்ராக்ல போகிறோமா? ஆமானா ரெனியூ, இல்லைன்னா ரிவைஸ் பண்ணுறோம், ரீசைக்கிள் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஆரை கொண்டு வரோம். ரெனியூனா என்ன? ரீகமிட் ஆகிறோம். சரியா? இந்த கோலுக்கு எப்படி ரீகமிட் ஆக முடியும்? டைம் ஃப்ரேம் செட் பண்ணுறோம். இந்த 1 லட்சம் சம்பாதிப்பது ஒரு மாதத்துக்கா, ஒரு வாரத்துக்கா? சரியா? உங்களுக்கு பண வெறி இருக்குன்னா அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த ரெனியூ பண்ணிக்கணும். இப்போ கான்சியஸாக நம்ம திங்க் பண்ணோம். அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்? இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறோம். அப்படி அச்சீவ் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த மாதம் 1 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், நான் என்னென்னலாம் பண்ணுவேன்? என்னென்ன சேரிட்டி பண்ணுவேன்? என்னோட ஒய்ஃபுக்கோ, ஹஸ்பண்டுக்கோ, பசங்களுக்கோ, அப்பா அம்மாவுக்கோ என்ன வாங்கி தருவேன்? ஃப்ரெண்ட்ஸுக்கோ, ஒரு வீடு கட்டிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டேன், என்ன நடக்கணும்? இதை யோசிக்கணும். எப்பயுமே கோல்ஸை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3வது விஷயம், இப்போ நம்ம ட்ராக்ல இல்லை, நான் என்ன பண்ண சொன்னேன்? ஒன்று ரிவைஸ் பண்ணுங்க அல்லது ரீசைக்கிள் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ 3rd ஃபார்முலாக்குள்ளே நம்ம வந்திருக்கோம், ரிவைஸ். இப்போ சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோலையும் நம்ம மாற்றணும். நம்மளால் கோலை அச்சீவ் பண்ண முடியல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கோலை நம்ம ரிவைஸ் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம்?
நம்மளோட அவுட்கம் வந்து வரணும்னு நினைச்சோம். 1 லட்சம்ன்றது சாத்தியமே இல்லை, 10,000 தான் வந்திருக்கு. இப்போ அந்த கோலை வந்து நம்ம எடிட் பண்றோம். சரி, எவ்வளவு 10,000 தான் வந்திருக்குன்னும் போது நீங்க 3x 5x போலாம். இப்போ நம்மளோட கோலை 50,000 மாத்துறோம். சரியா, ஏன் மாத்துறோம் அப்படின்னா, ஒருவேளை அது ஒரு டீம் ஒர்க்கா இருந்துச்சுன்னு வச்சுப்போம். ஒரு டீம் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு லட்சத்தை பிளான் பண்ணியிருந்தோம், டீம் சரியா வேலை செய்யல, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, டீம் மாறிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணம். அப்ப எடிட் பண்ணிட்டு பீப்புளை எடிட் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க சேஞ்ச் ஆனதால உங்களுடைய அவுட்கமும் சேஞ்ச் ஆயிருக்கு. புரியுதா? அப்ப இந்த இடத்துல ரிவிஷன் தேவைப்படுது. இப்ப கோலை ரியலிஸ்டிக்கா செட் பண்ணுங்க. இது நல்லதுதான். நம்ம ட்ராக்ல இல்ல ரிவைஸ் பண்றோம் அப்படின்னும் போது இன்னைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கோலை ரிவைஸ் பண்றது தப்பே கிடையாது. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 4R ஃபார்முலா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரெவ்யூ என்னன்னு பார்த்தோம், ரெனியூனா என்னன்னு பார்த்தோம், ரிவைஸ்ல என்னன்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட் ஒன் பார்க்க போறோம். ஆமா, ரீசைக்கிள் பண்ணு. ரீசைக்கிள் என்ன, கோலை வந்து நம்ம ஒரு சென்ஸா கூட பண்ணிருக்க மாட்டோம். சில பேர் கோலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைரோட பண்ணோமா, ஆசையால வெறும் பேராசையால பண்ணியிருப்பாங்க. 1 லட்சம் கூட சம்பாதிக்காம இருப்பான், திடீர்னு ஒரு BMW போயிருப்பான். ஒரு 50,000 கூட சம்பாதிக்க மாட்டான், 1 கோடி வீட்டுக்கு பிளான் பண்ணியிருப்பான். அதனால கோல் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் எதிர்பார்த்தீங்க, உங்களுக்கு 1000 ரூபா கூட வரலன்னா அந்த கோல் தப்பு. அப்ப ரீசைக்கிள் பண்ணோம். அப்ப என்ன அர்த்தம், இந்த கோலோட சில பார்ட்ஸை நம்ம மாற்றணும். இப்போ இருக்கிற ப்ரியாரிட்டிக்கு செட் பண்ணுங்க. உங்களுக்கு கடன் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்குன்னும் போது இப்போ 1 கோடி வீடோ அல்லது ஒரு BMW தேவையா? அப்போ உங்களுக்கு கோல் தேவையில்லை. தேவையில்லாத கோலை செட் பண்ணதான் உங்களுக்கு ரிசல்ட் வரல. அப்ப இப்போ இந்த சூழலுக்கு என்ன ப்ரியாரிட்டி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணி வச்ச கோலை ரீப்ளேஸ் பண்ணுங்க. எப்பயுமே உங்களுடைய இலக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த 4R ஃபார்முலா ஒருத்தன் சரியா யூஸ் பண்ணானா அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். திரும்பி நான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு கோலை செட் பண்ணோம், அதை திரும்ப விசிபிளாக பார்த்தோம். 3வது அதை ரெவ்யூ பண்ண போகிறோம். அந்த ப்ராக்ரஸை ரெவ்யூ பண்ணுறதுக்கு 4R சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். 1 ரெவ்யூ, இன்னொரு ரெனியூ, இன்னும் 3வது ரிவைஸ், 4வது கடைசி 1 ரீசைக்கிள். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கோலை ஷேர் பண்ணுங்க. புரியுதா? யார்கிட்ட ஷேர் பண்ணோம், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, மென்டார்ஸோ, யாரோ ஒரு 3 பேர்ட்டு 4 பேர்ட்ட நான் இந்த மாதிரி மாதம் சம்பாதிக்க போகிறேன், இந்த கண்ட்ரிக்கு போக போகிறேன், இந்த மாதிரி சொல்லும் போது 1 மாதம் கழிச்சு அவங்களே கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கும். அதுக்காவது பண்ணுவோம். நம்ம சொல்லிட்டோமேனாவது செய்வோம். நம்ம இயல்பாகவே நம்ம ஒரு லேசியாக இருப்போம், தள்ளி போடுற குணம் கொண்டவர்கள் நம்ம, சாதாரண மனுஷங்க நம்ம. அப்போ 4 பேர்ட்ட கமிட் பண்ணிட்டோம், அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டோம், அல்லது டிபியில் வைக்கிறோம், இல்லை ஸ்டேட்டஸாக வைக்கிறோம், அதை சோசியல் மீடியாவில் போடுறோம் போது நம்ம உலகத்துக்கு அறிவிச்சிட்டோம், நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிப்பேன், இந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறேன், இந்த வீடை வாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சுன்றதுக்காக வேலை செய்வோம். அதனால ஷேர் யுவர் கோல்ஸ். இந்த 4 விஷயத்தையும் ஒருத்தன் சரியா பண்ணனா, திரும்ப சொல்றேன், கோலை செட் பண்ணுங்க, அதை விசிபிளா பாருங்க, அதை ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்க. 4வது ஒரு விஷயம், உங்களுடைய இலக்குகளை ஷேர் பண்ணுங்க. இந்த 4 பண்ணா உங்களுடைய இலக்குகள் கண்டிப்பா நிறைவேறும். இப்ப 2வது பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். சரியா? அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்னா என்ன? சுய கட்டளைகள். அந்த சுய கட்டளைகளை நம்ம ப்ராப்பரா செய்ய போறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற சுயக்கட்டைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சுயக்கட்டைகள். இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 8 முறை எழுதணும், 3 முறை உறக்க சொல்லணும். சரியா? சுயக்கட்டளைகள்லாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், திரும்ப 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 ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் போது, சரியா, சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். சரியா? அப்போ என்ன மாதிரி நல்ல எண்ணங்களை விதைத்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் தான் சொல்லா மாறி செயலாக மாறும். சரியா? அந்த செயல் ஆக்ஷனை கொடுக்கும், ஆக்ஷன் தான் ரிசல்ட். இப்போ நாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சுயக்கட்டளைகளை பார்க்க போகிறோம். 3 சுயக்கட்டளைகள் நான் 3 முறை சொல்கிறேன். நான் அன்பு, மரியாதை மற்றும் ஆரோக்கியமான உறவுகளுக்கு தகுதியானவன். நான் அன்பு, மரியாதை மற்றும் ஆரோக்கியமான உறவுகளுக்கு தகுதியானவன். நான் அன்பு, மரியாதை மற்றும் ஆரோக்கியமான உறவுகளுக்கு தகுதியானவன். என் வாழ்க்கையில் பெரிய மற்றும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பெரிய மற்றும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பெரிய மற்றும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் தொடர்ந்து வளர்ந்து வருகிறேன் மற்றும் எனது அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறேன். நான் தொடர்ந்து வளர்ந்து வருகிறேன் மற்றும் எனது அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறேன். நான் தொடர்ந்து வளர்ந்து வருகிறேன் மற்றும் எனது அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு டேட்டோட நம்ம யாருக்கு நன்றியுடன் சொல்ல போறோம்னா, மிக முக்கியமான ஒருத்தருக்கு சொல்ல போறோம். இவர் இல்லாம நம்ம இல்லை. நம்மளோட உயிர் கொடுத்த தந்தைக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். கண்களை மூடி நெஞ்சில கை வச்சுட்டு அவரோட முகத்தை நினைச்சுக்கிட்டு கண்களை மூடி நெஞ்சில கை வச்சு மனதார 3 முறை உயிர் கொடுத்த தந்தைக்கு, அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏன்னா தந்தை என்பவர் அவரோட உழைப்பும் வேர்வையும் ரத்தம் தான் இன்னைக்கு நம்மளா நிற்கிறோம். நம்மளோட படிப்பு, அறிவு, அனுபவம், ஆற்றல் எல்லாம் அவர் கொடுத்தது. அதனால அவரை நினைச்சு நம்ம சொல்றோம். அவருடைய பேரை போட்டு 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம 3 டாஸ்க் பார்த்துருக்கோம். கோல் செட்டிங் எப்படி பண்றது, 4R மெத்தட்ல எப்படி பண்றது,
ரெண்டாவது மிக முக்கியமான 3 சுயகட்டளைகள் பார்த்துருக்கோம். 3வது நன்றியுணர்வு தியானத்தை பார்த்துருக்கோம். இதை 3ம் சரியாக செய்யணும். கண்டிப்பாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 9 மணிக்கு நீங்கள் ரெவ்யூ அண்ட் மானிட்டர் பண்ணிடணும். நீங்கள் டே 2 இது மாதிரி தொடர்ந்து 90 நாள் பண்ணீங்கன்னா நீங்கள் எதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பயிற்சிக்கு வந்திருக்கீங்களோ அதெல்லாம் சர்வ சத்தியமாக நிறைவேறும். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியோண்டா.